ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹிட்லர் படம் வந்து உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்கள் ரெஸ்பான்ஸ்லேருந்து தெரியுது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க வழக்கம் போல். இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடெண்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து 3 மாதத்தில் ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம், ரீரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது. அப்படி ஒரு பிரச்சனையோடு இந்த படத்தை நான் நடிச்சேன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை நிறைய பேரோட விஷஸ் தெரியுது. இது தனாவுக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஐ திங்க் வானம் கொட்டணும் அப்படின்ற படம் வந்து 3 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பெரிய லைஃப். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா. அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கெரியர்லேயே. அது பேர் கூடியில் ஒருவன். கூடியில் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகவும், இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்க விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும்னு நம்புகிறேன். என்னோடய கெரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி. உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் வந்து பதில். ஆமாம் நிறைய பண்ணேன். எப்போ பண்ணேன்? மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்னேன் இல்லையா, 8 பிளேட்டு ஸ்பெல்லிங்கோடு அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன். ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக. பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். தெரிஞ்சதா அது? இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வெட்டி பிடிச்சோம் இல்லையா, டீசெண்டாக பண்ணோம். இன்டீசெண்டாக பண்ணுமா? சரி தேங்க்யூ. இந்த படத்தில் 2-3 சீனில் உங்கள் அடிப்பட்ட பேஸ் அப்படியே தெரியுற மாதிரியே இருக்கு. தெரியுது. ஏன்னா அது அப்படியே வேணும்னு தான் வச்சு இல்லை அப்படி இல்லை. என்னென்னா மலேசியாவில் வந்து ஜனவரி 15 ஐ திங்க் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக்கங்கள் அங்கே தெரியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு போக. சார் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். சரி, ஸ்டோரி வந்து நம்ம திமுக சார்ந்தது இருக்கு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்கள் உங்கள் முகத்தை காட்டிட்டு பேசலாமே. வாங்க இங்கே வந்து பேசலாம். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஆச்சு. சரி. அதனால வந்து அந்த ஆட்சியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி கொடியை மட்டும் பாருங்களேன். நீங்க வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க சார். கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல, மற்ற எல்லாமே ஒரே விஷயமா இருக்கு. ஆனால் நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கும். ஏன் இல்லை, இது கம்ப்ளீட்டாக வந்து தனாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி. புனைவு தான் இது வந்து கம்ப்ளீட்டாக புனைவு தான். அரசியலில் அங்கங்கே ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதில் நடந்துச்சு அதில் நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாரையும் பார்த்து அவங்கள தாக்குறதுக்காக அந்த படம் எடுக்கப்படல. முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம். அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அது அவ்வளோதான். எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை. ஏன் முடியும் சார். நம்ம நினச்சா முடியும் சார். நினச்சா முடியும் சார். இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார். ஒருத்தர் கஷ்டப்படணும். பர்மிஷன் இல்லாமலா? அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும், அவ்வளோதான் சார். பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம். மேபி உடைக்கலாம். இந்த பாலத்தை கட்டியிருப்பான் அவன், கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம். அதை வச்சிருக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இல்லை சார், அங்கங்கே சகஜம் தான் சார், நடக்கிறது தானே. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம். இல்லை அப்படி பண்ணல சார் படத்தில் சார். நான் டைரக்டர் இல்லை, டைரக்டர் தான் முடிவு பதில் சொல்லணும். இல்லை சார், நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளோ படத்தில். குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல. கண்டிப்பாக வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும். கண்டிப்பாக இல்லை, நான் சொல்கிறேனே, இப்போ குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும். நம்மளை வந்து நல்லவனாக வந்து திடீர்னு கெட்டவனாக மாற்றிடும். எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்க மிருகம் வெளியே வந்துடும். கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான். இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய கஷ்டங்கள் சொசைட்டியில் இருக்குன்றதெல்லாம் உண்மை தான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால், ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ, குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ, அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும்போது, அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும்போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி அது தப்புன்னு கீழே போட்டுப்போமே சார். புகைப்பிடித்தல், குடித்தல்லாம் கெடு விளைவிக்கும் சார். முதல்ல வாங்க தம்பி, வர படங்கள்ல உங்க ஹீரோயினை காமிக்கிறீங்களா பிடிக்கிற மாதிரி? தம்பி போன ப்ரெஸ் மீட்லேயும் இல்லைப்பா, அப்படி சூழ்நிலை அப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சுது அந்த படத்தில். அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுச்சுன்றதுனால பண்ணோம். மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் குடிக்காதீங்க. குடின்றது அவ்வளோ நல்லது இல்லை. ஆக்சுவலாக நானே வந்து விட்டுட்டேன்.
டைரக்டர் வந்து ரீசெண்டாக டைரக்டர் சுச்சுவேஷனுக்கு போதுமா விஜய் ஆண்டனி குடியை விட்டார் இந்த டாபிக் போதுமா உங்க எல்லாருக்கும் சரி விஜய் ஆண்டனி தான் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் தான் வச்சுட்டார் சார் ஆக்சுவலாக மீசை எவ்வளோ அழகாக இருக்கேன்னா தேங்க்யூ சார் இனிமேல் வச்சிடலாம் இப்போ அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டுருக்கு அதில் மீசை வச்சிருப்போம் நம்ம இதே மாதிரி எஸ் சுச்சுவேஷன் 27 தம்பி வாங்கலை ஃப்ரெண்டில் உங்கள் முகத்தை காட்ட ஆசைப்படுறேன் வாங்கப்பா சமீபத்தில் என்கவுண்டர் காண்டாயிடுகிறார் அண்ணன் என்கவுண்டர் இப்போ நடந்தது அது எல்லாமே கன்னை தேடி போய் தான் இந்த படத்தையும் கன்னை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் அது அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற இல்லை பெரிய பிரிட்ஜ் சார் ஆக்சுவலாக சிஜியில் இந்த மாதிரி சின்னதாக தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகுது இப்போது ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே 5 கோடி ஆயிடுது இல்லையா 5 கோடி 10 கோடி ஆயிடுது அவ்வளோ பெரிய பிரிட்ஜ்னா ஆயிரம் தான் சார் கண்டிப்பாக சார் என்ன சார் ஆமாம் சார் சார் அப்படிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கிறது தான் காமிச்சிருக்கோம் அவ்வளோதான் இல்லை சார் அப்படி தானே சார் எப்போவுமே ஜென்ரலாக புரியல சார் சார் புதுசாக இருக்கா புதுசு சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிட்டான்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தானே சார் புது கட்சி தானே ஆமாம் தமிழ் படம்ன்றது தான் அதை பேர் வச்சுருக்கோம் சார் நம்ம தெலுங்கு படம் தான் வேறு போச்சு இல்லை இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் இருக்க கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சுருக்கோம் ஒரு படம் இல்லை எமன் பண்ணோம் எமனுக்கு அப்புறம் டேரெக்டாக இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆமாம் சும்மா கதை இல்லை கோடியிலூர்னு பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் தனசேகர் சொன்னது அதாவது அரசியல் வர ஐடியா இருக்கான்னு அது டேரெக்டாக கேட்டுருங்களா அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக சார் ஒன்றும் இல்லை சார் ஹிட்லர் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுங்களா சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார் தெரியுங்களா சார் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சார் அது ஆமாம் சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம் அவருக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வினா சார் பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டார் ஹிட்லரு அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர்னால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுறான் ஆக்சுவலாக அந்தளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொள்றதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சிருக்கிறாரு டேரக்டர் வந்து மணிரத்னம் சாரோடைய அசிஸ்டன்ட் ஆமாம் படத்தில் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே மாதிரி பல ஷாட் வந்து ட்ரெயின்லேயே எடுத்திருக்காரு கேட்டிங்களா இல்லை நான் அப்படி கேட்கலப்பா நான் ரொமான்ஸ் வேணும்னு தான் கேட்டேன் பட் ட்ரெயின்லாம் நான் கேட்கல நீங்கள் ஆடியோ லைன்ஸில் கூட சொன்னீங்க ஹீரோயினை தூரமாக விட்டாங்கன்னு ஆனால் படத்தில் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணி இல்லையப்பா நீங்கள் பார்த்தீங்களா அப்படியே சீன் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டு வரீங்க பாட்டு சீன்லேயே தெரிஞ்சு சார் ரொமான்ஸ் லைட்டாக தான் காமிச்சிருக்கோம் நிறையலாம் பண்ணல ஆக்சுவலாக கண்டிப்பாக இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலாக குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டார் ஆக்சுவலாக மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால வந்து அவர் கூப்பிட்டுருந்தாருனால போயிட்டார் அவங்கள மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேச வைக்கலாம் கண்டிப்பாக.